ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட்டு மாஸ்டரி. இந்த C++ சீரீஸ்ல நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். என்னடா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆமா, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம் தான். பட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கீக்ஸ் ஃபார் கீக்ஸோட இன்னொரு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் கொஸ்டின். வாங்க இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்புட் என்னன்னா 10. 10 கொடுத்தா ஃபர்ஸ்ட் அவுட்புட் எனக்கு 4 அப்படின்னு கிடைக்கணும். செகண்ட் ஒன் 17 -1. இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு டெஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரோக்ராம்ல 10ன்னு கொடுத்தா எனக்கு 4 அப்படின்னு கிடைக்கணும். 17 கொடுத்தா -1 அப்படின்னு எனக்கு கிடைக்கணும். கரெக்டா? இப்போ இதோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 10ன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ 10 வரைக்கும் எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். எந்த இடத்துல எனக்கு இந்த 10க்கு ரீச் ஆகுதோ அது எத்தனை நம்பர் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வருவோமா? ஸோ 1 எப்போ 10க்கு ரீச் ஆகுதோ அப்பதான் நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10. இப்போ நான் 10 ரீச் பண்ணிட்டேன். எத்தனை நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன்? 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அவுட்புட் 4. ஓகே, இப்போ 17 செக் பண்ணலாமா? ஸோ 1 + 2 இது வரைக்கும் 10 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 15, 15 + 6 21, 21க்கு போயிட்டோம். இப்போ இதுக்கு மேல ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா 17 ரீச் பண்றதுக்கு? கிடையாது. ஸோ அப்போ அதனால என்னோட சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் எனக்கு 17 விட அதிகமாயிடுச்சு. ஸோ அப்போ -1 அப்படிங்கறத நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இது எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு எனக்கு சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வேணும். ஓகே, 0ன்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸை சம் பண்ண போறோம். ஸோ இன்ட் I = 1, I <= n, I++. ஏன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா 10ன்னு கொடுத்தப்போ 10 வரைக்கும் தானே நம்பர்ஸ் எழுதி செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், சம் கூட வேல்யூவை ஐயை ஆட் பண்ணலாம். சம் + I. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஒரு கண்டிஷன். இஃப் என்னோட சம் வேல்யூ ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு அப்படின்னா நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். யாரை பிரிண்ட் பண்ணலாம்? எந்த நம்பர் எந்த ஐட்ரேஷன்ல எனக்கு சம் வேல்யூக்கு ஈக்குவல் ஆச்சு. இங்க எனக்கு 4 அப்போ ஈக்குவல் ஆச்சு. ஸோ 4 பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த 4ங்கிறது என்ன, ஐ தானே. ஸோ அப்போ ஐய பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 4 அப்படிங்கறது எனக்கு ஐல இருந்திருக்கும். ஸோ அப்ப ஈக்குவல் ஆகிறப்போ நான் அந்த ஐய பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதே இன்னொரு இஃப்ல என்னோட சம் வேல்யூ கிரேட்டர் தென் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஏன் இங்க எல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதா, இஃப் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இனிஷியலா என்னோட சம் வேல்யூல என்ன இருக்கும், 0ன்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன ஆட் பண்ணுவேன், 1 தானே ஆட் பண்ணுவேன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்போ. ஸோ 1 ஆட் பண்ணா சம் வேல்யூ 1 அப்படின்னு மாறிடும். இப்போ 1 = 10னா இஃப் கண்டிஷன் செக் பண்ணி பாருங்க, கிடையாது, ஃபால்ஸ். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிரும், எல்ஸுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகலாமா, ஆகக்கூடாது. கிரேட்டர் தென் போனா மட்டும் தானே -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால இஃப் சம் கிரேட்டர் தென் என்ன இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் -1. அவ்வளவுதாங்க. ப்ரோக்ராம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வாங்க அப்படியே நம்மளோட கம்பைலர்ல செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை நம்ம C++க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். C++. இப்போ எனக்கு இதுக்கு int n அப்படின்ற ஒரு வேரியபிள் வேணும், சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வேணும். சம்ல இனிஷியலா 0ன்னு எடுத்துக்கலாம். n வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃபார் int I = 1, I <= n, I++. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணலாம், சம் கூட ஆட் பண்ணணும் இல்லையா. சம் + I ஆட் பண்ணிடலாம். இப்போ என்னோட சம் வேல்யூ ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா, எந்த இடத்துல என்னன்னு வருதுன்னு செக் பண்ணணும். எங்க எனக்கு என்னன்னு வருதோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல அப்படின்னா இல்ல அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணணும், இன்னொரு இஃப் கண்டிஷன்ல எந்த இடத்துல என்னோட சம் வேல்யூ இன் கேஸ் ஐயை விட கிரேட்டர் ஆகுதோ அப்ப நான் என்ன பண்ணணும், யாரை பிரிண்ட் பண்ணணும், -1 பிரிண்ட் பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணா ஈக்குவல் ஆகுறப்போ ஐ பிரிண்ட் ஆயிரும். திரும்ப ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகி கிரேட்டர் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. அப்ப என்ன பண்றேன், ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா நான் என்னோட ப்ரோக்ராம பிரேக் கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுறேன். அதே மாதிரி கிரேட்டர் தென் ஆயிருச்சுனாலும் என்னோட ப்ரோக்ராம நான் பிரேக் கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்ப செக் பண்ணலாம். இப்போ நான் 10ன்னு கொடுத்தா என்ன அவுட்புட் கிடைக்கும் எனக்கு, 17
10 கொடுத்தா இல்லைங்க, ஏதோ மிஸ் பண்ணிட்டோம். சம் ஈக்குவல் டு என்ன இருக்கு அப்படின்னா ஐ அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தானே எழுதியிருக்கோம். யூசர் கிட்ட இருந்து n வாங்கியாச்சு, சம் வேல்யூ கிடைச்சிச்சு. சம் பிளஸ் ஈக்குவல் டு ஐ. இஃப் என்னோட சம் வேல்யூ ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு அப்படின்னா சி அவுட்ல ஐய பிரிண்ட் பண்றோம். அதே மாதிரி இஃப் என்னோட சம் வேல்யூ கிரேட்டர் தென் என்ன இருந்தா தானே, சாரி கிரேட்டர் தென் என்ன இருந்துச்சு அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ செக் பண்ணலாம். 4 கரெக்டா இருக்கா? அதே மாதிரி 17 கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? -1. ஓகே. 10 கூட 5 தான் ஆட் பண்ணுவோம் அடுத்த நம்பர். ஸோ 15 கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கணும்? 5 அப்படின்றது கிடைக்கணும். கரெக்டா இருக்கா? 15 5 கரெக்டா இருக்கு. வாங்க இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்க போய் சால்வ் பண்ணிடலாம். சால்வ் த ப்ராப்ளம் ஹியர். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் போயிட்டு நம்ம எழுதின கோடை இங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டென்டேஷன் ஓகே. இப்போ நமக்கு என்ன தேவையில்ல, இந்த எண் தேவையில்ல. அதே மாதிரி என்ன யூசர் கிட்ட இருந்து வாங்குவோம் தேவை கிடையாது. இந்த நெக்ஸ்ட் இங்க பிரிண்ட் பண்ணக்கூடாது, ரிட்டர்ன் தானே பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ண எனக்கு பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் தேவை கிடையாது. இங்கேயும் ரிட்டர்ன் தான் பண்ண போறோம். ரிட்டர்ன் பண்ணா எனக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. ஸோ கம்பைல் அண்ட் ரன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் ஓகே. தென் சப்மிட் கொடுத்து செக் பண்ணிடலாம். சப்மிட். அவ்வளோதாங்க. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. 1100 டெஸ்ட் கேஸும் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ரிகார்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெட்2 மாஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye bye, take care.